ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் என்ன செய்ய போகிறோம்னா ரவா உருண்டை பண்ண போகிறோம். ஈஸியான மெத்தடில். அதுக்கு ஃபஸ்ட்டு நெய் ஊற்றிருக்கேன். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதில் ஏலக்காய் போட போகிறோம். நல்லா ஏலக்காய் போட்டிருக்கேன். நல்லா பொன்னிறமாக அதை வதக்கிட்டுருக்கோம். இதோட 1/2 kg வந்து ரவா லட்டு போட்டிருக்கேன். 1/2 கிலோ போட்டிருக்கேன் நான். அது அடிப்பிடிக்காமல் நல்லா கிளறி விடணும். ரவை நல்லா கொஞ்சம் லைட்டாக முறுமுறுன்னு வறுத்தா போதும். அதோடு நான் வந்து கலர் பவுடர் ஆட் பண்ணுறேன். இப்போ நான் இது நல்லா அடி பிடிக்காமல் நல்லா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் பார்த்துட்டு கிளறிட்டே இருக்கணும். நல்லா கொஞ்சம் கலர் வர வரைக்கும் நான் நல்லா வறுத்துருக்கேன். ஒன்றோட ரவை வந்து விட்டலை. நெக்ஸ்ட்டு இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்து சர்க்கரை பாவை நம்ம ரெடி பண்ணுவோம். இதில் மேக்ஸிமம் அந்த ரவா உருண்டை வந்து இந்த பால் ஊற்றி பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அது வந்து சீக்கிரம் அது கொஞ்சம் கெட்டுரும், ஒரு மாதிரி வாசம் அடிச்சிடும். நீங்கள் அதுக்கு பதிலாக நீங்கள் பால் ஊற்றாமல் இந்த மாதிரி வந்து சர்க்கரை பாவிலே பண்ண வந்து லட்டு பிடிக்க ட்ரை பண்ணுங்கள். இது சீக்கிரம் கெட்டு போகாது. குழந்தைங்களுக்கு எடுத்து ஸ்கூலுக்கெல்லாம் கொடுத்து விடலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சர்க்கரை பாகு செய்ய போகிறோம். சர்க்கரை பாகு பண்ணுறதுக்கு நான் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேன். அது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ அதில் வந்து ஒரு 300 கிராம் அளவுக்கு நம்ம சர்க்கரையை நம்ம அதில் போட்டுடலாம். அது நெய்யிலே கொஞ்சம் சர்க்கரையை கொஞ்சம் வறுத்துருவோம். அடி பிடிக்கிற மாதிரி தான் தண்ணி ஒரு கிளாஸ் ஊற்றிடலாம். அதில் கொஞ்சம் நான் கலர் பவுட்ரு போட்டிருக்கேன். அதனால் கலர் சேஞ்சஸ் ஆகிருக்கு. அது சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா சர்க்கரையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிருச்சு. இன்னும் ஒரு கொஞ்சம் இன்னும் கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் சர்க்கரை பாவு எவ்வளோ வந்து நல்லா கெட்டியாக பண்ணுறீங்களோ, தண்ணி இல்லாமல் நல்லா வத்துற அளவுக்கு பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ஸ்வீட் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். அது அடி பிடிக்காமல் கொஞ்சம் கிளறிட்டே இருக்கணும். கிட்டத்தட்ட கொஞ்சம் எல்லாம் சரியாயிருச்சு. இப்போ நாம் ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்த ரவையோட கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளற வேணும். எல்லாத்தையும் உடனே ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு ஊற்றணும். இப்போ நாம் இதை ஆஃப் பண்ணிடலாம். சப்போஸ் உங்களுக்கு எக்ஸட்ரா இருக்குன்னாலும் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பாக்ஸில். என்னது சுகர் சிரப்பு தான் உங்களுக்கு, வேறு ஏதாவது ஸ்வீட் பண்ணால் கூட அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை நல்லா ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு. ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு 2 மினிட்ஸ் அதை விட்டுருவோம். ஆனால் அடி பிடிக்காமல் இருக்கிறது கொஞ்சம் லைட்டாக கிளறிக்கிட்டு இருப்போம். கொஞ்சம் சீக்கிரம் கொஞ்சம் வெது வெதுன்னு இருந்ததுன்னா மட்டும்தான் நாம் லட்டு பிடிக்கும் போது நல்லாயிருக்கும்.
இந்த பதம் வந்தால் கூட உங்களுக்கு போதும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரவையை வறுத்து வச்சது நல்லா இருந்திருக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பண்ண சிரப்பை வந்து ஆட் பண்ணுவோம். அது நெய்யுக்கும் நல்லா அந்த ஸ்வீட்டுக்கும் நல்லா அது கொஞ்சம் ஒட்ட ஆரம்பிச்சிக்கும். இப்போ ஒவ்வொன்றா உருண்டை பிடிக்க ஆரம்பிப்போம். லட்டு நல்லா வந்துடுச்சு, நல்லா கெட்டியாக இருக்குது. நீங்கள் நல்லா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.